நம்ம வீட்டு செல்லக்குட்டியை பார்க்க போலாமா? வாங்க போலாம். கண்டுபிடிச்சிங்களா? எஸ், நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ராணிப்பேட்டில் இருக்கோம். அங்கேருந்து ஜஸ்ட் 9 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த மலை அமைஞ்சிருக்கு. வள்ளி மலைன்னு. மலை ஏற முடியல, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால. ஸோ அதனால் கீழே இருக்க சன்னிதானத்திலேயே சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். வள்ளி மலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இன்று நாம் பயணம் செய்வது வேலூர் மாவட்டத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற வள்ளிமலை முருகன் கோயில். வள்ளிமலை என்பது முருகப்பெருமான் மற்றும் வள்ளியம்மன் சம்பந்தமான புராண வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற புனித தலம். இந்த மலை வேலூர் அருகில் அமைந்துள்ளது. இங்கு முருகப்பெருமான் தனது வள்ளியை திருமணம் செய்து கொண்டதாக நம்பப்படுகிறது. புராண கதையின்படி வள்ளியம்மன் ஒரு வேடவர் மகளாக இந்த மலையில் வளர்ந்தார். அவர் தினமும் காடுகளில் மான் காக்கும் பணியில் இருந்தார். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் அவரை திருமணம் செய்ய விரும்பினார். முருகப்பெருமான் வள்ளியை சோதிக்க பல வேடங்களில் வந்ததாக கூறப்படுகிறது. சில சமயம் முதியவராகவும் சில சமயம் வேடவராகவும் வந்து வள்ளியுடன் பேசினார். ஆனால் வள்ளியம்மை உடனே சம்மதிக்கவில்லை. அப்போது முருகப்பெருமானை தனது அண்ணன் கணேசன் உதவி கேட்டார். கணேசன் ஒரு பெரிய யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்தினார். பயந்த வள்ளி அருகில் இருந்த முதியவரிடம் பாதுகாப்பு கேட்டார். அந்த முதியவர் முருகப்பெருமான் தான். பிறகு முருகன் தனது உண்மையான வடிவத்தை காட்டினார். அதன் பிறகு வள்ளியம்மன் முருகப்பெருமானை திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் நடந்த இடமே இன்றைய வள்ளிமலை என்று கூறப்படுகிறது. இந்த மலைக்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட படிகள் இருக்கின்றன. அந்த படிகள் ஏறி சென்றால் மலையின் மேல் முருகன் சன்னதி உள்ளது. மலையின் வழியிலும் பழமையான குகைகள் மற்றும் சிறிய சன்னதிகள் காணப்படுகின்றன. வள்ளி முருகன் திருமணத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பிரம்மாண்டமான தேர் திருவிழா நடைபெறுகிறது. பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்றும் இந்த விழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி மற்றும் முருகப்பெருமான் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். வேலூரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. மலை அடிவாரம் மற்றும் மலை மீது என இரு பகுதிகளாக கொண்டுள்ளது. பொதுவாக தேர் திருவிழாயொட்டி திருக்கல்யாணம், உற்சவம் மற்றும் தொடர்ந்து 4 நாட்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட சிறப்புமிக்க ஸ்தலம் இது. இந்த கோவில் பக்தர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது. குறிப்பாக திருமண தடைகள் நீங்கவும் நல்ல வாழ்க்கை கிடைக்கவும் மக்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். மேலும் இந்த தலம் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்களுடன் தொடர்புடையது. அவர் வள்ளிமலையில் வாழ்ந்து முருக பக்தியை பரப்பினார். அவரின் சமாதியும் இங்கு உள்ளது. ஒவ்வொரு வருடமும் தைப்பூசம் மற்றும் கந்த சஷ்டி போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். இவ்வாறு புராண வரலாறு, இயற்கை அழகு மற்றும் ஆன்மீக அமைதி நிறைந்த புனித தலம் தான் வள்ளிமலை முருகன் கோயில். இந்த கோயில் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு முதல் தெரியாது. நான் ராணிப்பேட்டுக்கு போய் 1 இயர் ஆனாலும் இந்த கோயில் பத்தி அவ்வளவா எனக்கு தெரியாது. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா சாய் தான் ரொம்ப கம்பல் பண்ணா, அம்மா வள்ளிமலை போகணும் வள்ளிமலை போகணும்னு. அப்படி என்னடா இருக்கு அப்படின்னா சிரிப்பான். பிகாஸ் வள்ளிமலைக்கு போனா சீக்கிரமா திருமணம் கைகூடும், நினைச்ச காரியம் நடக்கும். முக்கியமா லவ்வர்ஸ்க்கு முருகன் அப்படியே கைப்பிடிச்சு விடுவாராம் அப்படின்னா நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. அங்க கோயில் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய திருமண மண்டபங்கள்லாம் இருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நிறைய அங்க அந்த கோயில்ல திருமணம் நடக்குதுன்னு. என்னால மாலை தான் ஏற முடியல, பட் கீழே இருந்தே கும்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் இங்க விசிட் பண்ணனா நான் மலையெல்லாம் நான் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நல்லா வேண்டிக்கோங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினரிடத்தில் பகிர செய்யுங்கள். அப்படியே வள்ளி முருகன் துணை என்று பதிவிடுங்கள். அந்த முருகன் அருளால் உங்களுக்கு எல்லா சௌபாகியம் கிடைக்க நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பவானி, MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.